வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா 12 பாவங்களில் சுக்கிரன் நிற்பதனால் ஏற்படக்கூடிய பலன், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் முழுவதுமாக வலுக்குந்தி நிற்பது சிறப்பில்லை. சுக்கிரன் ஒருவருடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்வதற்கும், ஒருவருக்கு அமையக்கூடிய வீடு மனை வாகனம் அதை பற்றி சொல்வதற்கும், தன்னுடைய உடல் சார்ந்த சுகங்களை சொல்வதற்கும் இந்த சுக்கிரன் முக்கிய பங்கு வகிக்கிறார். மேலும் அந்த கலை சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சரி, இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்தாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு உண்டான பலன் என்னன்னா, அந்த ஜாதகர் மிகவும் அழகானவர், வசீகரமானவர், தன்னை எப்பொழுதுமே நல்ல நிலையில் வைத்துக் கொள்வார். அதாவது எப்படின்னா, நல்ல விதமான ஆடை அணிவது, எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடை அணிவது. கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு வேஷ்டி ஷர்ட்டு அதை போட்டுன்னு போகிறது, ஒரு கேஷுவலான இடத்துக்கு போகும்பொழுது கேஷுவல் வேர் போட்டுன்னு போகிறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பார். மேலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாகவே இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தனது குடும்பம் மூலமாக எல்லா விதமான சப்போர்ட், துணை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு தனப்பிராப்தி உண்டு. அந்த ஜாதகருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அந்த ஜாதகர் மிகவும் நளினமாக பேசுவார், எதிராளியுடைய மனது புண்படாத மாதிரி பேசுவார். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பிரயாணங்களில் விருப்பமுடையவராக இருப்பார். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். அதாவது கம்யூனிகேஷனுங்கிறது பேச்சு மட்டும் இல்லை, எழுத்தாற்றல் மிகுந்தவராக இருப்பார். அதாவது ஒரு கதை எழுதுறது, ஒரு கட்டுரை எழுதுறது, நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்றது, இது எல்லாத்துலேயுமே திறமை வாய்ந்தவராக அந்த ஜாதகர் இருப்பார். மேலும் கலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். சகோதர வர்க்கம் மூலமாக நல்ல அனுகூலங்கள் உண்டு. 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் திக்பலம் பெற்ற சுக்கிரன் ஆகிறார். தாயுடன் நல்ல உறவு இருக்கும். அதாவது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நல்ல உறவு இருக்கும். தாய் சொல்வதை தட்டாமல் கேட்பார் பிள்ளை. அதே மாதிரி அந்த பிள்ளை சொல்வதையும் தாயார் கண்டிப்பாக அதை கேட்பார்கள். நல்ல பெரிய விஸ்தாரமான வீடு, வாகனங்கள், எல்லா பிராப்தியும் அந்த ஜாதகருக்கு உண்டு. அந்த ஜாதகர் சுகபோகி. 5இல் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மேலும் குழந்தை மூலம் அனுகூலம் உண்டு. காதல் வருவதற்கான வாய்ப்புகளும் அந்த ஜாதகருக்கு இருக்கு. ஸ்பெக்குலேஷன் மூலமாக தனப்பிராப்தி உண்டு. அதாவது ஷேர் ட்ரேடிங், இந்த கிரிப்டோ கரன்சி, ஆன்லைனில் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மூலமாக அவருக்கு தனப்பிராப்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தனது திருமண வாழ்வில் ஒரு சில சங்கடங்கள், சிக்கல்கள் கண்டிப்பாக வரும். அதை அந்த ஜாதகர் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டும். 6இல் சுக்கிரன் அமைந்த ஜாதகர்கள் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட்டாக இருப்பாங்க. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி வயதானவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு மனம் எப்பவுமே லயிச்சு போயிருக்கும். 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வருகின்ற களத்திரம் மிகவும் அழகானவராக இருப்பார். வருகின்ற களத்திரம் மூலமாக ஜாதகரின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக நன்றாக இருக்கும். 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு தனது மனைவி அல்லது கணவர் மூலமாக தனப்பிராப்தி உண்டு. மேலும் இந்த ஜாதகருக்கு உயில் மூலமாக வருகின்ற சொத்துக்கள் பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த ஜாதகர் நேத்திர ரோகம், கண் சார்ந்த ரோகம் வருவதற்கும், ஹார்மோன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதற்கும், அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிப்பட்ட நோய்கள்
வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகர் மத நம்பிக்கை உடையவராக இருப்பார். மேலும் வேற்று, அதாவது வெளிநாட்டு கலாச்சாரம், அதிலும் அவருக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் மனதில் அதிகமாகவே அவர்களுக்கு இருக்கும். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் தான் செய்கின்ற தொழிலில் மேன்மை அடைவார், நல்ல பெயர் பெறுவார். அதன் மூலமாக அவருக்கு வீடு, வாகனங்கள், தனப்பிராப்தி கண்டிப்பாக உண்டு. தனது அலுவலகத்தில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும். 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் தனது ஆசைகளை, இச்சைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வார். மேலும் மூத்த சகோதர வர்க்கம் மூலமாக அவர்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லக்னத்திற்கு 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகர் வெளியூர், வெளிநாடு, தூரதேச பிரயாணம் செல்வதற்கு ஆசைப்படுவார். கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நாட்டங்கள் இருக்கும். மறைமுக செலவுகள் நிறையவே அவருக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.